இல்ல, என்ன பண்ணிட்டு கிடக்க? உன் பொண்டாட்டி கறிய போய் பார்க்க போனியா? கூப்பிட்டியா? சத்தமே காட்ட மாட்டுக்க. என்னதான் சொன்னா? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டுக்கா. கட் பண்ணி விடுதாளே. திமிரு பிடிச்ச கழுதையே செவுட்ல அரைஞ்சி இங்கிட்டாக்க இழுத்துட்டு வராம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, ஒன்னு தானே கேக்குறேன். ஒன்னு நீ பதில சொல்லு. இல்ல, நான் நேர்ல போய் அவ ஆத்தாக்காரிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். ரெண்டுக்கும் வழி இல்லாம அப்படி அவ போன இடம் வந்த இடம்னு விட சொல்றியா? ஏலே, அந்த டேவிட் பைய வேற இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, அவனை இழுத்துட்டு ஓடினாலும் ஓடிடுவா. அப்புறம் ஊருக்குள்ள தலை காட்ட முடியாது. நானே பயங்கர ஆத்திரத்துல இருக்கேன். நீ வேற எதையாவது கேட்டு ஏமா என் உசுர வாங்குற? இல்ல, அறிவு கட்டவன, ஊர்ல உள்ளவெல்லாம் சிரிக்காவோ. உன் மருமவக்காரி இங்க உனக்கு வேலை செய்யாம ஆத்தா வீட்டுல போய் கிடக்கால என்னத்துக்கு? ஏற்கனவே அவ அப்படி இப்படின்னு ஊர்புறம் பேச்சா இருக்கு. இதுல இவ அங்க போய் உட்காந்துக்கிட்டானா அந்த டேவிட் பைய வரவும் இவ அவங்கிட்ட பேசவும் கொஞ்சமா தானே இருப்பாவோ. அறிவு இருக்கா? ஏமா என் ஆத்திரத்தை கிளப்பாத. அன்னைக்கு அவளை போய் கூப்பிடுதே, திமிரு பிடிச்ச கழுத. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கூப்பிட வர காணும்னு கேட்டதுக்கு, ஆமா இம்புட்டு நேரம் அந்த டேவிட்ட தான் கூட்டி வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன செய்ய போறங்கிறா. என்ன செய்ய சொல்ற? ஓ, அங்க போன உடனே அந்த கழுதைக்கு இம்புட்டு திமிரு ஆயிட்டா. அவ பம்பைய பிச்சு இங்க இழுத்துட்டு வந்து மாடா வேலை செய்ய போடுறனா இல்லையான்னு பாரு. அப்ப தன்னால அடங்குவா. உனக்கெல்லாம் அவ கட்டுப்படுறவளா? நான் போய் நேர்ல பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். என்னமோ பண்ணுமா, எனக்கு தெரியாது. அவளை நீ குடுக்கற குடுல அவ அடங்கி நம்ம காலடியிலே கிடக்கணும். இப்பவே போறேன். போய் அவ ஆத்தாட்டையும் அண்ணமார்ட்டையும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரியே. என்னத்தையாவது பண்ணு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணும், வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். போய் தொலை. நீ ஒரு காசுக்கு பிரயோஜனப்பட மாட்டேன். நான் போய் வச்சுக்கிறேன் கச்சேரியே. நீங்க பிஸியா இருக்கீங்களா? இல்ல மகா, சொல்லு. நீங்க இந்த புடவையில நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கனா? உனக்கு என்னம்மா தேவதை மாதிரி இருக்க. அது எப்படி பார்க்காமலே தெரியுமாக்கும்? அதெல்லாம் நீ அங்க இருந்து வரும்போதே பார்த்துட்டேன். என்ன சொல்லு. நீங்க இன்னைக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவீங்களா? நான் உங்களுக்கு பிடிச்ச மோர் குழம்பு செய்கிறேன். ஏங்க சொல்லுங்கங்க. சரி மகா. ஏங்க அப்புறம் இன்னைக்கு சீக்கிரமே வந்து என்னை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறீங்களா? எனக்கு என்னமோ ஒரே போரிங்கா இருக்குங்க. சரி. ஏங்க என்ன பார்த்து பேசுங்கங்க. நான் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா குனிஞ்சிட்டே இருக்கீங்க. மகா சும்மா இருக்கியா? இல்லைங்க, அப்படி என்ன பிஸியா இருக்கீங்க? மகா கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணாம இருக்கியா? என்னாச்சா? என் செல்ல பொண்டாட்டிக்கு கோவம் வந்துருச்சா? சாரி மகா, கொஞ்சம் பிஸி. அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிப்போன்னு தான் உட்காந்தேன். சாரிம்மா. சாரி செல்லம். ஒன்றும் பேசாதீங்க. நீங்கள் போய் வேலையே பாருங்க. எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டு இருங்க. ஒன்றும் பேச வேண்டாம். நான் தான் உங்ககிட்ட வந்து பேசியிருக்கவே கூடாது. எல்லாம் ஏன் தப்பு தான். எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா? ஒன்றும் பேசாதீங்க. சாரி செல்லம், இனிமே ஆஃபீஸ் ஒர்க்கை வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாட்டேன். மன்னிச்சிருமா, கொஞ்சம் பிஸி ஆயிட்டு. காலையிலே அந்த மெயிலை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலனா அப்புறம் அண்ணன் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பான். அதுக்காக தான் 4 பேர் மீட்டிங்காக வர்றாங்க. அவங்கள வேற அட்டன் பண்ணணும். அதுக்காக தான்மா. சாரி செல்லம். இன்னைக்கு பூரா உங்க கூட பேச போறதே இல்லை. எப்படி கத்துனீங்க தெரியுமா? ஒன்றும் பேசாதீங்க, நீங்கள் போங்க. இன்னைக்கு பூரா நான் உன் கூட தான் இருக்க போறேன். இப்பவே அண்ணன்கிட்ட மெயில் அனுப்பி அண்ணனை பார்த்துக்க சொல்றேன். போதுமா? இன்னைக்கு ஃபுல்லாவே நான் உன் கூட தான் இருப்பேன். நிஜமா? நிஜமா தாண்டி. சாரிடி, கொஞ்சம் வேலை பிஸியில் உன்னை அப்படி சொல்லிட்டேன். மகா, உன்னை நான் கவனிக்காம இருப்பேனா? நீ எம்பிட்டு அழகு தெரியுமா?
நீ அங்கிருந்து வரும்போதே நான் கவனிச்சேன். இந்த சரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. அது அப்பவே சொல்லியிருந்தா நான் பேசாம எந்திரிச்சு போயிருப்பேன்ல. நான் ஏன் உங்களை தொந்தரவு பண்ண போறேன்? சும்மா சீண்டி பார்க்கறது தான். பேசாதீங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம். நான் உங்ககிட்ட பேசல. என்கிட்ட பேசாம உன்னால இருக்க முடியுமா? இங்க பாருடி, என் கண்ணை பார்த்து பேசுடி. இங்க பாரு, என் செல்லம்ல, என் குட்டி பிள்ளைல, இங்க பாருமா. ஏ அப்பா, என் செல்ல பொண்டாட்டிக்கு என்னமா கோவம் வருது? ஆ? மூக்கு மேல கோவம் வருது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் மனசு கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் என்னை ஏசினதே இல்லை. இப்போ என்னை டக்குன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏய், இப்போ மட்டும் நான் உன்னை ஏசினடி சும்மா இருந்தானே சொன்னேன். அதுவும் சொல்லக்கூடாது. உங்கள் ஆஃபீஸ் வேலையெல்லாம் ஆஃபீஸ்லேயே வச்சுக்கோங்க. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கும் ஏதாவது தெரிஞ்சால் நான் எதையாவது நோண்டிட்டு இருப்பேன். இல்லைன்னா எனக்கு போர் அடிக்கும்ல. உனக்கு வேணா கத்து தரட்டா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அதெல்லாம் கற்று நான் என்ன செய்ய போகிறேன்? ஏ, நீயும் ஆஃபீஸ்க்கு வரலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் வந்து அங்கே என்ன செய்ய போகிறேன்? இப்படியே எல்லா விஷயத்திலையும் ஒதுங்கி ஒதுங்கி இருப்பியா? இங்க பாரு, அத்தானுக்கு அப்புறம் நீ தானே கவனிச்சுக்கணும். அது என்ன அத்தானுக்கு அப்புறம்? அப்படிலாம் சொல்லாதீங்க. எப்பவுமே நீங்கள் தான் கவனிச்சுக்கணும். உன்னை மாத்தவே முடியாது. ஐ லவ் யூ மகா. ஐ லவ் யூ டூ. ஏங்க, என் மேலே கோபமா? உன் மேல எப்படி மகா நான் கோவப்பட முடியும்? அத்தானுக்கு உன் மேல கோவமே வராது. நிஜமா? ஏய், உன் மேல எனக்கு எப்பவுமே கோவம் வராதுடி. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீ என்ன செய்யறன்னு பாக்குறதுக்காக சொன்னேன். மற்றபடி எதுவும் இல்லை. எனக்கு ஒன்றை தவிர இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்லை. ஆபீஸையும் சேர்த்து தான். தெரியுது. என்ன தெரியுது? சரி சரி, உங்க அண்ணன் கிளம்பி இருப்பாங்க. நீங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லிட்டு வாங்க. ஆபீஸ்க்கு போகாட்டா என்ன தருவ? என்ன தருவேன்? மோர் குழம்பு வச்சு சாப்பாடு தான் தருவேன். அதெல்லாம் வேண்டாம். நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு தெரியல? தெரியுது தெரியுது, போங்க, வேற வேலை இல்ல. அடிப்பாவி, எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிடுறியே. நீங்க ஜாக்சன் வந்திருக்கான், போய் என்னன்னு கேளுங்க. என்ன நடக்குதுங்க? நான் 2 படக்கும் ஊடுக்குள்ள வந்துட்டேன். ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர். உங்க அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னைக்காவது ஊடக்குள்ள போயிருக்கேல? அதெல்லாம் போயிடுக்கணே. இப்போ உனக்கும் ஊடுக்குள்ள வரும்போது தான் ஜாலியா இருக்கு. என்ன சித்தப்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 2 படமும் வெளிய வேடிக்கை பார்க்கறீங்களா? ஆமா ஆமா, வேடிக்கை பாக்குறோம். ஏய், கீழே விழுந்துடாதடா, எட்டி பார்க்காதடா. போ சித்தப்பா, ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல சாக்குலின் உட்கார்ந்து போட பேசிட்டு இருக்கா பாடு. ஆமாடா, யாருகிட்ட பேசுறா? யார்கிட்ட பேசுவா? நான் போய் நைஸா போய் ஒட்டு கட்டிட்டு வரேன். ஏய், என்னடா பழக்கம் இது? அப்பா, உன்னை ஆச்சு கூப்பிட்டுச்சு, வா போவோம். என்னடா திடீர்னு ஆச்சு கூப்பிட்டுருக்கு? அது என்னன்னா, சாக்குலின் வீட்ல ஒரு கடுத்த ஆச்சு இருக்கும்போது, சாக்குலின் வீட்ல நம்ம போயிருக்கும்போது அப்படியே தொடர் மாதிரி பேசி பாடு. அந்த ஆச்சி வந்து காய் பூயின்னு கத்திக்கிட்டு கிடக்குது. அதான் ஆச்சி உன்னைய கூப்பிட்டுச்சு. நீங்க அது யாரு? ஜாக்குலின் மாமியாரா? ஆமாண்டி, சும்மாவே உசுப்பேத்தி விட்டுரும். இப்ப என்ன கலபரமாக்கியிருக்கோ தெரியல. சரி, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். சரிங்க. ஏய், வாடா போவோம். நீ கவலைப்படாத சித்தப்பா, நான் இருக்கேன். தைரியமா வா, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். சரிடா பெரிய மனுஷா. சம்பந்தியம்மா, நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. போதும் ஐயா, உங்ககிட்ட நான் பேச வரல. நீங்க பேசுனதெல்லாம் போதும். எனக்கு நல்லாவே புரியுது. உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. உங்க சம்சாரம் வரட்டும்,
சம்மந்தி அம்மா கிட்டயே நான் பேசிக்கிறேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க தான் என்ன போனை போட்டு இங்க வர சொன்னாங்க. அவங்க வரட்டும், நான் பேசிக்கிறேன். என்னம்மா சொல்றீங்க? அவளா போன் பண்ணி வர சொன்னா? ஆமா, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியாயிட்டுன்னு கூட தெரியல உங்களுக்கு. நீங்க எனக்கு பதில் சொல்ல போறீங்களா? இங்க பாருங்க, உங்க மகன் நடந்துக்கிறது சரியில்லை. நான் நியாயத்தை உங்க சம்சாரத்துக்கிட்டயே கேட்டுக்கிறேன். எனக்கு சரியாயிட்டா? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. நான் இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்கிறேன். ஏன் இப்படி நடந்துக்கிற? சொல்லி சொல்லி என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? மகளுக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணதுக்கு அப்ப மகன் எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம பிளான் போட்டிருக்கீங்களா? இங்க பாரு, இவங்க பையனை கட்டிக்கிட்டு நம்ம பொண்ணு சந்தோஷமா இல்ல. தினம் தினம் சித்திரவதைப்படுறான். அவன் படாத சந்தேகம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இங்க பாரு, ஒரு பொண்ணு எத்தனை நாளைக்கு அவமானப்பட்டுக்கிட்டு கூனி குறுகி அங்க உட்கார்ந்து இருக்க முடியும்? அதுக்கு நம்ம வீட்லயே இருக்கலாம். அவ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அமைச்சு கொடுத்தா சந்தோஷமா இருப்பான்னு உன் மகன் ஜான் தான் சொன்னான். நானும் அத சரின்னு ஏத்துக்கிட்டேன். ஆனா உன்கிட்ட கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டோன்னு உனக்கு புரியல? இங்க பாருங்க, சந்தோஷமோ துக்கமோ அவ அங்கதான் வாழணும். மறு கல்யாணங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. ஏன் உங்களை கட்டிக்கிட்டு இத்தனை வருஷமும் நான் சந்தோஷமாவா இருக்கேன்? என்னைக்காவது ஒரு நாள் என் மனசறிஞ்சி எதையாவது நீங்க செஞ்சிருப்பீங்களா? ஏன் என் வாழ்க்கை ஓடல? வாய மூடிக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. அவளை எங்க அவ மாமியார் கூட போய் குடும்பம் நடத்துற வழிய பாருங்க. ஏதாவது கஷ்ட நஷ்டம் இருந்தா அவனை கூப்பிட்டு நான் பேசுறேன். என்னம்மா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? அவ ஏன் தங்கச்சி. அவ சந்தோஷமா வாழணும்னு அவ வாழ்க்கைய நான் முடிவு பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சும் அவ கல்யாணத்தை நீங்க இவன் கூட நடத்துனது தப்பு. அவ விருப்பத்துக்கு எதிரா நீங்க பண்ணது தப்பு. இன்னைய வரைக்கும் அவனால அவ அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கா. என் தங்கச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கத எங்களால வேடிக்கை பார்க்க முடியாது. உங்களுக்கு வேணும்னா அது வேடிக்கையா இருக்கலாம். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அவளுக்கு டிவோர்ஸ் வாங்கி கூடிய சீக்கிரமே டேவிட்க்கும் அவளுக்கும் கல்யாணத்தை பண்ணதான் போறோம். என்னடா பேசுற? என்ன பேசுற? என் பேச்ச எதிர்த்து பேசுவியா? இங்க பாரு, இப்ப சொல்றேன், அவ புருஷன் கூட தான் அவ வாழணும். அவ வாழ்க்கை அப்படித்தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அத மாத்தியெல்லாம் நீ எழுத முடியாது. ஒழுங்கு மரியாதையா அவ வேலையை பார்த்துட்டு போங்க. இங்க யாருக்கும் பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்போ நீங்க பண்ணி வச்சது சரி, அப்படித்தானே? இன்னைய வரைக்கும் அவ சித்திரவதைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அது உங்களுக்கு கஷ்டமா தெரியலையா? அவன் தினம் தினம் அவளுக்கு சூடு வைக்கிறான். இதை விட கேவலமான ஒரு ஆம்பளை எங்கேயாவது இருப்பானா? அவனுக்கு என் தங்கச்சிய கொடுத்தது தப்பு. இப்ப அவன் கூட வாழணும்னு நிர்பந்திக்கிறீங்களே, அது இன்னும் தப்பு. உங்களுக்கு புரியலையா? இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? இங்க பாரு, 1000 தான் அடிச்சாலும் புடிச்சாலும் அவங்க புருஷன் பொண்டாட்டி. அவங்கள பிரிக்க நினைக்கிறது தப்பு. அவனை கூப்பிட்டு நான் கண்டிச்சு அனுப்புறேன். இனி நல்லபடியா நடந்துக்குவான். அவங்க அம்மா இங்க இருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. அப்படி பார்க்க போனா ஊர்ல எந்த பொண்டாட்டியும் புருஷன் கூட வாழ மாட்டான். எல்லாவளும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி இருப்பா. அப்படியா நடக்குது? இல்லல்ல, 1000 தான் அடிச்சாலும் அவன் தான் அவ புருஷன். அத மாத்த முடியாது. ஏன் மாத்த முடியாது? அத நான் மாத்தி காட்டுறேன். ஜாக்குலின், ஜாக்குலின், சொல்லுனே. ஓ மாமியார் வந்திருக்காங்களாம். அவங்க கூட நீ போக போறியா? இல்ல உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ நான் சொல்ற மாப்பிளைய டேவிட்ட கட்டிக்க போறியான்னு உன் மாமியார் முன்னாடியும் அம்மா முன்னாடியும் சொல்லு. போதும்னே, அந்த அரக்க கூட வாழ்ந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல அவன் கூட வாழ்றதுக்கு நான் செத்துறலாம். நான் டேவிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் டேவிட் கூட தான் வாழ போறேன். நீ சொல்ற பேச்சதான் நான் கேட்க போறேன். எனக்கு வேற யாரும் தேவையில்லை. என் அண்ணன் மட்டும் போதும். மரியாதையா வெளிய போங்க. போதுமா? அவ வாயாலே கேட்டீங்கல்ல. நீங்க பண்ணின தப்பாலதான் இன்னைய வரைக்கும் என் தங்கச்சி
தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்காக ஏன் தங்கச்சி அவஸ்தைப்படணும்? என் தங்கச்சிக்கு ஏத்த மாப்பிள்ள டேவிட் தான். அவனை அவளுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க 2 பேர் வாழ்க்கையும் நல்லபடியா வைப்பேன். இங்க பாருங்க, இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. உங்க பேச்ச நான் மீறனே நினைச்சுக்கோங்க. எனக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம். உங்களை மாதிரி எப்படியா போகட்டும்லாம் என்னால விட முடியாது. நீ உள்ள போமா. டேய், உங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம முகத்தை வெளியில காட்ட முடியுமா? அறிவு கட்டத்தனமான வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ காதல் கல்யாணம் பண்ணி எவளையோ இழுத்துட்டு வந்ததே தப்பு. இப்போ இவளுக்கு 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? அறிவு கட்டத்தனமா உளராத. அவன் சொல்றதுல என்ன தப்பு? ஊர் உலகத்துக்கு பயந்துகிட்டு அப்படியே முடங்கி கிடக்க சொல்றியா? இங்க பாரு, இவங்க மகன் சரி கிடையாது. என் பொண்ணை அடிச்சு தினம் தினம் கொடுமைப்படுத்திருக்கான். அவன் கூட எல்லாம் வாழ முடியாது. வாய மூடிக்கிட்டு இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு ஒழுங்கு மரியாதையா என் மகளுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வை. என்ன சொன்னீங்க? கேன்சல் பண்ணணுமா? எதை கேன்சல் பண்ணணும்? இது வாழ்க்கை. கேன்சல் பண்ணதுக்கு உங்க டாக்குமெண்ட் கிடையாது. அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் சொன்னதை நீங்க கேட்டு நடந்திருக்கீங்களா? நீங்க நடக்காதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. பிள்ளைங்களும் உங்கள மாதிரியே தானே இருக்கு. இங்க பாரு, பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினை. எப்படினாலும் வாழலான்னு வாழ முடியாது. என் மக சந்தோஷமா வாழணும். ஒரு பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு அவளை அவசரப்படுறதுக்கு இவங்க மகனுக்கு அவசரப்பட்டு கட்டி கொடுத்த. இன்னைக்கு நிலைமை என்னாச்சு? கொஞ்சமாவது யோசி. தினம் தினம் சித்திரவதை பண்றான். அவன் கூட வாழ முடியுமா? உங்க கூடயே நான் வாழ்ந்துகிட்டு தானே இருக்கேன். அவன் என்ன உங்களோட கம்மியா தான் இருப்பான். என்னம்மா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பேசுற பேச்சா? எம்மா, எங்க அப்பாவையும் அந்த பயலையும் ஒன்னா சேர்த்து பேசுவீங்களா? அவன் தினம் தினம் தங்கச்சிய டார்ச்சர் பண்றான். எங்க அப்பா என்னைக்காவது உங்களை டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? நீங்க தான் அவங்கள பேச கூட விடுறது இல்ல. என்ன பேச்சு பேசுறீங்க? என் மகனை பத்தி தரக்குறைவா பேசுற உனக்கு என்ன தகுதி இருக்கு? இங்க பாருங்கம்மா, வயசுல மூத்தவங்கன்னு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். மரியாதையா வெளிய போங்க. உங்க பையன் பண்ணதுக்கு வேற ஒருத்தனா இருந்தா இந்நேரம் அவனை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். இங்க பாருங்க, என்ன அதிகமா பேச வைக்காதீங்க. உங்க மகனோட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். இனி என் தங்கச்சி அங்க வரமாட்டா. நீங்க கிளம்பலாம். அறிவு கட்டத்தனமா உளராத. என்னடா பேசுற? ஏம்மா, இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. என் தங்கச்சி அங்க போக மாட்டா. அவன் கூட வாழ மாட்டா. இதுதான் முடிவு. நான் வரேன். இங்க பாருடி, உனக்கு என்ன புரிய வைக்கணுமோ என் மகன் சிறப்பா செஞ்சுட்டான். இங்க பாரு, இதுக்கு மேலையும் அவளை கட்டாயப்படுத்தின அப்புறம் நடக்கிறதே வேற. ஏமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இங்க சூழ்நிலை சரியில்லை. நான் அவளுக்கு பக்குவமா எடுத்து சொல்லி அங்க அனுப்பி விடுறேன். அதெல்லாம் நடக்கிற காரியமா? உங்க மவளை நல்லா தான் வளர்த்திருக்கீங்க. மாமியா இருக்கா, அவ முன்னாடியே வேற ஒருத்தனை கெட்ட போறன்னு பேசுறா. இதெல்லாம் பேச்சா? ஊருக்குள்ள அரச புரசலா உங்க மவளுக்கும் அந்த டேவிட் பயலுக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னாவோ. நான் அப்படினாலும் அதெல்லாம் வெளிக்காட்டாம இவளை நல்லா தானே பாத்துக்கிட்டேன். இன்னைக்கு செருப்படுத்து அடிச்ச குறையா என்னை இந்த பேச்சு பேசிவிட்டாளே. அவ ஏதோ ஆத்திரத்துல பேசுறா. நீங்களும் புரியாம பேசாதீங்க. நான் அவளை கண்டிச்சு அனுப்பி வைக்கிறேன். இந்த 1 மாசம் நல்ல டைம் எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. அவ என் வீட்டுக்கு வந்து என் மவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் கூட சேர்ந்து வாழ்ற வழிய பார்க்க சொல்லுங்க. சரிம்மா, நீங்க போங்க. நான் எடுத்து சொல்லி அனுப்பி வைக்கிறேன். உங்களை தான் நம்பி இருக்கேன். நான் வாரேன். இந்த ஜானுக்கு எங்க இருக்கு என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு இம்பட்டு துணிச்சல் வந்தது? எல்லாம் அவ பொண்டாட்டி கொடுக்கற இடம்னு நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு முதல்ல பார்த்து இவனை கண்டிச்சு வழிக்குள்ள கொண்டு வரணும். அப்புறம் அவளை இருக்கு. இந்த ஜாக்குலின்னு எல்லாரும் முன்னாடி இப்படி அவமானப்படுத்திட்டு போயிட்டா எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணிருப்பா?